உலக இலக்கியங்களில் உலகை திரும்பி பார்க்க வைத்த இலக்கியம் மணிமேகலை. உதாரணம், பாத்திர மரபு கூறிய காதையில் வரும் ஆபுத்திரனின் கதை. உண்ணா நொன்பிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்தவன். இந்திரன் வருகை தந்து சொர்க்கலோகத்தில் உனக்கு இடம் இருக்கிறது செல் என்று சொன்னபொழுது கூட, வேலையே இல்லாத அந்த லோகத்தில் எனக்கென்ன வேலை என்று, உணவு தேவைப்படும் மக்களுக்காக நான் இருக்கிறேன் என நாடு நாடாக சென்று அன்னம் வழங்கிய வள்ளல் ஆபுத்திரன். ஒரு முறை உணவு வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்த சமயம் யாருமே உணவு வாங்குவதற்கு இல்லாத சூழ்நிலை. தன்னுடைய கையிலே அமுத சுரபி இருந்த பொழுது கூட தான் உணவு தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து யாரும் இல்லாத சூழ்நிலையிலே உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு கதை மாந்தராக ஆபுத்திரன் நமக்கு வெளிப்படுகிறார். இப்படி உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காய் உண்ணா நோன்பிருந்த ஆபுத்திரன் மானுட நேயனாக நமக்கு மணிமேகலை அறிமுகப்படுத்துகிறது.